ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோ போடலைன்னா, நானும் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் இருந்துச்சு, அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அதனால தான் வீடியோ போடலை. இனிமேல் வீடியோஸ் வரும். 4th எழுதும் போது வேறு சப்ஜெக்ட் சைல்ட் ரைஸுங்கிற சப்ஜெக்ட்டு இல்லை. இப்போ தான் இந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அதனால் என்கிட்ட அந்த நோட்ஸ் இல்லை. நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, என்கிட்ட இல்லை. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும்ல யூனிட் 1ல் வள மேலாண்மை 10 மார்க் தான் பார்க்க போகிறோம். பள்ளி நிறுவனங்களில் அவை எவ்வகை மேலாண்மை கொண்டு செயல்பாட்டாலும் மேலாண்மையின் பரவெல்லையின் கீழ் வரும் முக்கிய செயல்பாட்டு பகுதிகளாக அமைபவை வளங்கள் நேரங்கள். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற வளங்களை பயன்படுத்துவாங்க. என்ன மனித வளங்கள், பொருள் வளங்கள் இருக்கும், இது எல்லாமே பயன்படுத்துவாங்க. அது நேரத்தோடு பயன்படுத்துவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். அதை பொறுத்து தான் அந்த வளங்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அவை என்னென்னா மனித வளங்கள், பொருள் அல்லது பொருள் சாரா வளங்கள், நிதி வளங்கள். இது 3 டைப்ஸில் இருக்குது. இது மனித வளங்கள், பொருள் வளங்களை விளக்குக, இல்லைன்னா நிதி 3 சேர்த்து விளக்குக அப்படின்னு தனியாகவும் கேட்பாங்க. இல்லைன்னா வள மேலாண்மை அப்படின்னு கேட்டுட்டு கொஷின் கேட்பாங்க. இது 5 மார்க்லேயும் கேட்கலாம், 10 மார்க்லேயும் கேட்கலாம். மனித வள மேலாண்மை அப்படின்னா மனிதர்களே ஒரு நாட்டின் வளங்களாகும் அல்லது செல்வங்களாகும் அமைவது அவர்களின் கல்வி, பயிற்சி, பணியில் நாட்டம், தொண்டு மனப்பான்மை ஆகியவை சார்ந்ததாகும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா மனிதன் படித்து முடிச்சுட்டு ஒரு சொசைட்டியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறது மூலமாக அந்த நாடு, அந்த சமூகம்லாம் முன்னேற்றம் அடையுது. இதுவே ஒரு டீச்சர்ஸ்னால் நம்ம அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்கெலாம் நாம் சொல்லித்தந்து அவங்களையும் ஒரு தொழிலில் போய் சேர்கிறதுக்கு, அவங்கள்ட நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வர்றது, இது எல்லாமே செய்கிறோம் இல்லையா? அது எப்படி இருக்குன்னா, நான் கல்வியில் நல்லா படிச்சிருக்கணும், அந்த கல்வியிலோட பயிற்சி இருக்கணும், அந்த பணியை நான் விருப்பத்தோடு செய்யணும், தொண்டு மனப்பான்மையும் இருக்கணும். இதை பொறுத்து தான் மனித வள மேலாண்மை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கல்வி நிறுவனம் செயல்படும் மனித வளத்தின் பெரும்பகுதி ஆசிரியர்களே. ஏன்னா நம்ம ஆசிரியர் தான் அந்த ஸ்கூல்லையே அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு நம்ம கிளாஸ் நடத்த சொல்லித்தரோம். அதனால் பெரும்பகுதி நம்ம ஆசிரியர் தான். கல்வி தேர்ச்சி, தொழிற்சார் பயிற்சி, பணி நாட்டம், திறமைகள், உடல்நலம் ஆகியவை கல்வி நிறுவனங்களின் மனித வளத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆசிரியரோட கல்வி எப்படி இருக்கணும்னா, தொழிற்சால் பயிற்சி இருக்கணும். அதாவது பிஎட் படிச்சிருந்தா தான் டீச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அது தொழிற்சால் பயிற்சி. அந்த பணியை விருப்பமான பணி நாட்டம்னா அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும், திறமை இருக்கணும். அது எப்படியெல்லாம் நடத்தணும், ஸ்கில்ஸு எல்லா மாணவர்களையுமே ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா திறமைகளும் இருக்கணும் அவங்கக்கிட்ட. அப்புறம் உடல்நலமும் சரியாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் அந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முறையான கல்வி தேர்ச்சியும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் பெற்றிருந்ததோடு ஆசிரிய பணியில் அதிக நாட்டம், கல்வி செயல்பாடுகள் மற்றும் கல்விசார் துணை செயல்கள் திறம்பட அமைத்து நடத்தும் திறமைகள் உள்ளோர் பணிக்கு அமர்த்துவதன் மூலம் கல்வி நிறுவனத்தின் செயல்பாடு திறனுடன் விலகிட செய்ய முடியும். அதாவது ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்னா, அவங்க அந்த பணியில் நல்ல டேலண்டாக இருக்கும்போது சூப்பராக நடத்துவாங்க. அது மாதிரி கல்வி செயல்களாக இருந்தாலும் சரி, கல்வி துணை செயல்களாக இருந்தாலும் சரி, திறம்பட இயக்குகிற ஒரு ஆசிரியர்னால தான் அந்த ஸ்கூல் அந்த நிறுவனம் சூப்பராக இருக்குது, திறமையோடு இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசிரியரோட பணி சூழ்நிலை இனிதாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னா, முறையான ஊதியம் தரணும், பிற சலுகைகள் தரணும், குறிப்பிட்ட கால இடைவெளியில் பணியினை பயிற்சி செய்யணும். இது நீங்கள் ட்ரைனிங் போனீங்கன்னா தெரியும். டீச்சர்ஸ் வாரத்துக்கு 2-3 நாள் ட்ரைனிங் போயிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் வரும். பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு, சாதனை புரிவோரை ஊக்குவித்தல், இதெல்லாம் செய்யும் போது ஒரு டீச்சர் மோட்டிவேஷனாக இருப்பாங்க. மறுபடியும் நம்ம நிறைய மாணவர்களுக்கு சொல்லித்தரணும், சாதனை புரியணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். நடவடிக்கைகளை சீராக அமல்படுத்துவதன் மூலம் கல்வி நிறுவனங்களில் மனித வள பயன்பாட்டை
திறனை அதிகரிக்க செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் செய்யும் போது அவங்க வந்து மோட்டிவேஷனாக இருப்பாங்க, அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் மாணவர்களுக்கு நல்லா நடத்தணும். ஏன்னா நமக்கு வந்து எல்லா சலுகைகளுமே கிடைக்கிது, பதவி உயர்வு கிடைக்கும் போது ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால் வந்து அவங்க வந்து நல்லா அவங்களுடைய கடமையை செய்வாங்க. இதுக்கு தான் இந்த மேலாண்மை கூறுகள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. இந்த மனித வளத்தில் பொருத்தமான நபர்களை பொருத்தமான பணியில் வந்து நியமிக்கணும். அதாவது அவங்களும் என்ன வேலை இருக்கோ அந்த வேலை வந்து அவங்களுக்கு நல்லா செய்ய தெரியணும். அப்படி இருக்கிறவங்கள அந்த பணியில் நியமிக்கும் போது அந்த பணி வந்து நல்லா செய்வாங்க. சிறப்பாக பணியாற்றிட வழிகாட்டுதல். ஆசிரியர்களுக்கு தேவையான அளவு சுதந்திரம் அளித்து புதிய கற்பித்தல் உத்திகளை கண்டறிந்து சோதித்து பார்த்திட ஊக்குவித்தல். அதாவது நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அவங்களோட விருப்பப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் மாணவர்கள் வந்து ஈஸியாக படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை வந்து சோதிச்சும் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் நிறுவனம். வெளிப்படையாக நடுநிலைத்தன்மை கொண்ட நிர்வாகம், மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை கண்டிப்புடன் செயற்படுத்தி துணிவு போன்றவை சிறந்த மேலாண்மை கூறுகள் ஆகும். ஏன்னா செஞ்சால் அந்த கல்வி நிறுவனம் வந்து நல்லபடியாக இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நிறுவனத்தில் மனித வளத்தை திறம்பட கையாள்வதே கல்வி மேலாண்மையின் முக்கிய செயல்பாடு. ஏன்னா வந்து ஆசிரியர்கள் வந்து தான் மாணவர்களை வந்து முன்னோடியாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் மாணவர்கள் கற்றுக்குப்பாங்க. அதோடு அவங்க டீச் பண்ணுறது தான் வந்து படிக்கிறாங்க. இதனால் வந்து அவங்கள வந்து திறம்பட என்னென்ன செய்யலாம், அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கல்வி மேலாண்மையில் முக்கிய செயல்பாடாக வந்து இருக்குது. அடுத்து பொருள்சார் வள மேலாண்மை. சிறந்த அலுவலர்கள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் செயல்பட தேவையான கருவிகளும் பொருள்களும் இன்றியமையாத ஆகும். ஏன்னா ஒரு நல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த நிறுவனத்தை வேலை செய்கிறதுக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு தேவையான பொருளும் கருவிகளும் இருந்தால் தானே அவங்க கிளாஸ் எடுத்து சொல்லித்தர முடியும். ஒரு சாப்பீஸ், கரும்பலகை, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, போர்டு, இதெல்லாம் வந்து புக்ஸு, பேனா, பென்சிலு, ஒரு டீச்சர் நடத்துறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்தால் தான் அந்த பணியை வந்து நல்லா செய்ய முடியும். ஒரு நிறுவனம் இயங்க பல பொருட்களும் வசதிகளும் தேவைப்படுகிறது. நிறுவனம் சீராகவும் திறமையாகவும் செயல்பட அவற்றை போதிய அளவில் உரிய நேரத்தில் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவையான போது அந்த பொருட்கள் வளம் கிடைக்கும்போது அவங்க வந்து கிளாஸ் எல்லாம் நல்லா நடத்துவாங்க. ஒரு நிறுவனத்திற்கு வாங்கப்படும் பொருட்கள் இரு வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா நுகர்பொருட்கள், நீடித்து நிலைக்காத பொருட்கள், அடுத்து நீடித்து நிலைக்கும் பொருட்கள். ஃபஸ்ட்டு நுகர்பொருட்கள், நீடித்து நிலைக்காத பொருட்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆய்வகங்களுக்கான ரசாயனங்கள், அதாவது லேபில் வந்து நம்ம லிக்யூடெலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். அதனால் வந்து அது நீடித்து நிலைக்காத பொருள்னு சொல்கிறாங்க. அலுவலக பயன்பாட்டிற்கு எழுது பொருட்கள் திரும்ப திரும்ப அவற்றை பயன்படுத்த இயலாது. ஏன்னா தீர்ந்துருச்சுன்னா அது எழுத முடியாது. எப்போதெல்லாம் அவற்றை பயன்படுத்துகிறோம் அப்போது அவற்றை இருப்பு தீர்ந்துவிடும். அதாவது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தீர்ந்து போயிடும் இல்லையா, அந்த மையெல்லாம் தீர்ந்துட்டால் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது நீடித்த நிலைக்காத பொருட்களில் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன இருக்குன்னா, மின்சார பல்புகள், வாகனங்களின் சக்கர டயர்கள், ரப்பர் குழாய்கள், இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியாது நீடித்த நிலைக்காத பொருள் ஆகியவற்றை இவ்வகையில் அடங்கும். நுகர்பொருட்கள் வாங்கிய தேதி, பல்வேறு பொருட்களை வாங்கும் அளவு எண்ணிக்கை, பயன்படுத்தப்பட்ட அளவு எண்ணிக்கை, பயன்படுத்தப்பட்ட தேதி, பயன்படுத்தியவர் கையொப்பம், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா விவரக்குறிப்பில் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். ஆகிய விவரங்கள் அடங்கிய இருப்பு பதிவேடு தனியே பராமரிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படி பராமரிக்கிறாங்கன்னா, என்னென்ன செலவு ஆணுச்சு, அந்த செலவு கணக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவு கணக்கெலாம் எழுதி வைப்பாங்க. இவங்க தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிலைக்கும் நுகர்சாரா பொருட்கள். இது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நீடித்து வரும். அதில் என்னென்னா எஃகு, மரத்தாலான புதிதாக வாங்கப்பட்ட அரைகலன்கள், அதாவது பெஞ்சு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சேரு, பெஞ்சு, அதெல்லாம் அரைகலன்கள். தளவாடங்கள்னால் அந்த கூரை, பள்ளியோட கூரைகள் அதுமாதிரி சொல்லலாம். ஆய்வக உபகரணங்கள், நூலக புத்தகங்கள், கணினிகள், வானொலி பெட்டகங்கள், தொலைக்காட்சி பெட்டிகள் போன்றவை இவைகளில் அடங்கும். இவை நீடித்து உழைக்கும்.
இவை பழுதுபட்டாலும் பழுது நீக்கி தொடர்ந்து பயன்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணவும் முடியும், நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து நிதி மேலாண்மை. நிதி மேலாண்மை அப்படின்னா ஒரு கல்வி வந்து வரவு செலவு கணக்கெலாம் இருக்கு இல்லையா, அதுதான் நிதி மேலாண்மை. இப்போ வரவுனா அந்த பணம் எங்கேருந்தெல்லாம் கிடைக்கிது கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வரவு செலவில் வரும். இப்போ ஒரு கல்வி நிலைவுக்கான முக்கிய வரவு என்னென்ன வரவு இருக்குன்னா, அசையா சொத்துகளில் கிடைக்கும் வருமானம். அது என்னது, தோட்டங்கள், கட்டிடங்கள், நில போன்ற அதற்கு சொந்தமாக இருக்கலாம். அதாவது கல்வி நிறுவனத்துக்கு வந்து சொந்தமாக இருக்கும். அடுத்து அரசிடம் இருந்து மானியம். அதாவது ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வந்து இயங்குறதுக்கு மத்திய மாநிலம் வந்து நிதி உதவி கொடுப்பாங்க, மானியத்தை கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து கட்டட பீஸுன்னு வாங்குவாங்க இல்லையா, கற்பித்தல் கட்டடங்கள், சிறப்பு கட்டடங்கள், அபராத தொகைகள், இதெல்லாம் அந்த வரவு. உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் நன்கொடைகள், தேவையற்ற போன பொருட்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் வருவாய். அதாவது இந்த பெஞ்சு, இந்த உடஞ்சி போன டேபிள்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து விற்றுடுவாங்க, அதில் கிடைக்கிற வருமானம், இதெல்லாம் வரவு. இதுவே வந்து செலவுகள் அப்படின்னா கல்வி நிலையத்தில் முக்கிய செலவு. அதில் என்னென்ன இருக்குன்னா, ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா அது. அப்புறம் கட்டட வாடகைகள், கட்டிடம் பழுது பார்த்தல், தளவாட சாமானங்களை வாங்குதல், ஊராட்சி நகராட்சி செலுத்த வேண்டிய வரிகள், அன்றாட நடைமுறை செலவு, போக்குவரத்து, பழுது பார்த்தல், மின் கட்டணம், தொலைபேசி போன்ற கட்டணங்கள், எழுது பொருட்கள், அலுவலக சில்லறை செலவுகள், இதெல்லாம் வந்து செலவுகள். இது எல்லாத்தையும் கூறுறது தான் நிதி மேலாண்மை. இதை வந்து என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை ஒரு டைம் இந்த வீடியோவை கேட்டுட்டு போனால் கூட, நீங்கள் படிக்கலைனாலும் கேட்டுட்டு போனால் கூட அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. நல்ல எக்ஸாம்